ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் எங்கே ஒரு சின்ன கேப் அப்போ கேப் டவுனோ ஓப்பன் ஆகுதோ அங்கேயே வச்சு மார்க்கெட் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஒரு பேச்சுக்கு தான் சும்மா சொன்னேன் நான் உண்மையாகவே. ஏன்னா இன்றைக்கி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஏதாவது ஒரு சைடு போயிடணும், அதுதான் வந்து இந்தியா விக்ஸுமே சொல்லிக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? பட் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா அதே இடம் பிடிச்சி மார்க்கெட் அப்படியே நிறுத்தி வச்சுட்டான். நான் ஆல்மோஸ்ட் ஒரு மணிக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் யூடியூப்பில். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த டேவை அப்படின்ற மாதிரி. அங்கேவே மார்க்கெட் நெக்ஸ்ட் ஒரு 2.5 hours வச்சு மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அரைன்னு அரைச்சி வச்சுட்டாங்க. நான் 1.5% மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு போகும் அப்படின்ற மாதிரி பொசிஷன் வச்சுருந்தேன். பட் நடுவில் நின்றதுனால அந்த டெபிட்லாம் போயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் சி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக ஒரு 95 ஸ்டாக்ஸ் லாங்கும் அண்ட் 111 ஸ்டாக்கும் வந்து ஷார்ட்டும் இருக்குது. ஸோ ஷார்ட் பக்கம் கண்டிப்பாக மார்க்கெட் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கான நியூஸஸ் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கு. லைக் இந்தியா பாகிஸ்தான் அந்த நியூஸ் வந்து நிறைய இப்போ எஸ்கலேட் ஆகிட்டுருக்கு. தெரியல, நைட் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி மார்னிங் கேப் டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் ட்ரேடிங் டெஸ்கில் இருக்கேன். 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு காலையிலே பண்ணிட்டாங்க. பட் நியூஸ் 12:30 வருது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 2% விழுந்தது. ஸோ நம்ம ஆட்கள் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஏறிடுச்சு. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். 2% அப்படின்றது அப்போது கிட்டத்தட்ட 8,000 சொச்சம் இருந்தது மார்க்கெட்டு. 2% மார்க்கெட் ஒரு செகண்டில் இறங்கினது பார்க்க முடிஞ்சுது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. நியூஸ் எப்போ வரும் அப்படின்னா இவங்க பண்ணிலாம் முடிச்சுட்டு மார்க்கெட்டை வந்து ஓப்பன்லாம் பண்ணிட்டு அப்போ தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவர் நைட்லேயே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. இதுதான் நான் லாஸ்ட் டைம் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த 2018 அப்போ கூட நியூஸு கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டியூரிங் மார்க்கெட் ஹவரில் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள், கொஞ்சம் உஷாராக இருங்க. நியூஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. உண்மையாகவே நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், எங்கே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஏன்னா வந்து ஸ்ட்ராடலோட ப்ரீமியம் 150ன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் மினிமம் நான் 150 பாயிண்ட்டாவது எதிர்பார்த்தேன், ஏதோ ஒரு சைடு போவன்ட்டு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓப்பன் ஆனதுலேருந்தே 30-40 பாயிண்ட் தான் அப்படியே வச்சு முடிச்சிட்டான். இங்கே ஒரே ஒரு கேண்டல் வந்து ஒரு 80 பாயிண்ட் வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆமாம். ஸோ 24,250லேருந்து 24,350 கிட்ட மார்க்கெட் வந்து போச்சு. ஒரே ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறேன். ஸோ அகெயின் மார்க்கெட்டை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நான் வந்து மார்க்கெட் மேபி 24,300க்கு மேலே கன்சாலிடேட் ஆகி முடியும்னு நினச்சேன். பட் வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ண இடத்துல வந்து முடிச்சு வச்சிட்டான். மந்த்லி எக்ஸ்பைரியில் இப்படி நடக்கிறது வந்து ரேர். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த பக்கம் ஒரு half percentage, இந்த பக்கம் 1/2% வச்சு ஒரு பொசிஷன் எடுத்தேன். மார்க்கெட் இங்கே நிற்கவே ஓகே, ஆல்மோஸ்ட் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெபிட்டில் பாதி போயிடுச்சு. ஓகே, பாதி வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தேன். பட் வந்து இல்லை, ஏன்னா புதுசாக ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் கூட அங்கே வந்து ப்ரீமியமே கிடையாது. ஸோ இது வந்து எடுத்து வேஸ்ட். ஏதாவது ஒரு சைடு மதியானத்துக்கு மேலே ஓடிடுச்சுன்னா கஷ்டமாயிடும்ன்ட்டு எதுவும் பெருசாக வந்து ட்ரேட் எடுக்கலை. பார்க்கலாம், ஏதாவது நியூஸ் வந்து வர பட்சத்தில் மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும். நிஃப்டிக்கு 400 பாயிண்ட் வந்து பாயிண்ட் இருக்குது வர வாரம் ஸ்ட்ராடலுக்கு. ஸோ உஷாராக இருங்க. 400 பாயிண்ட் வரையும் மார்க்கெட் மேலே கீழே போனாலும் சொல்கிறது கிடையாது. ஸோ அதுக்கேற்ற வால்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது தான் தோணுது. அண்ட் சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடலை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 1116 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1106 ஓப்பன் ஆச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 பாயிண்ட் இறங்கிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் வந்தும் மதியானத்துக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஏதாவது எஸ்கலேஷன் நியூஸ் வருமா அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. இல்லை யூஎஸ் மார்க்கெட்டும் டவுனில் இருக்குது அப்படின்றதுனால மேபி வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இன்றைக்கி ரெட்டில் போனாலும் சொல்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயினை பார்த்தோம் அப்படின்னா இது அடுத்த வாரம் கான்ட்ராக்ட்டு. ஸோ நியர்லி அதான் சொன்னோம் பார்த்திங்களா, ஒரு 386லேருந்து 390 பாயிண்ட் வரையும் ரேஞ்ச் இருக்குது. ஸோ 400 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் ஐவி வந்து பார்த்திங்கன்னா 15.8. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் இருக்குது. பட் சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து வேடாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப அந்தளவுலாம் இல்லை. ஓகேங்களா? கீழே எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 200-300 பாயிண்ட் போனால் கூட பெரிய பயம்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே பெருசாக இல்லை. அதனால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் நான் எப்போவுமே வந்து சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இதுவரையும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லை. பார்க்கலாம், அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய விஷயம் நம்ம செக்லிஸ்ட்லையும் பார்க்கலாம்.
அண்ட் இது நேற்று விஷயம் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி ஒரு 7:30 மணிக்கு மேலே வந்தது. நான் ஏன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தேன் அப்படின்னா இந்த விஷயந்தான். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் நேற்றே வந்து ஒரு 1300 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. மேபி இந்த எஸ்கலேஷன் முன்னிறுத்தி கண்டிப்பாக வந்து இந்த பொசிஷன்லாம் கொஞ்சம் வந்து கலைச்சி விட்டுருந்தாலும் விட்டுருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பார்க்கலாங்க. இல்லைனா நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிப்பில் இருக்குது மேலே போகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நியூஸஸ்லாம் வரும்போது மறுபடியும் மார்க்கெட்டை பிடிச்சி கீழே இறக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறக்கிறதுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டில் விக்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.8% வந்து ஏறி இருந்தது. ஸோ டியூரிங் த டே ஒரு 2 மணி வரைக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா 4% கிட்ட தான் இருந்தது. ஸோ நான் ஏதாவது ஒரு சைடு வந்து திரும்பும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஸோ அது ஏதாவது ஒரு சைடு திரும்பியிருந்தால் கூட ஓகே தான். பட் பிடிச்ச பிள்ளையார் மாதிரி அங்கேயே மெச்சு மார்க்கெட்டை வந்து முடிச்சு விட்டாங்க. பட் போன வாரம் நடந்ததெல்லாம் ஒன்று, இந்த வாரம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு. மந்த்லி எக்ஸ்பெக்டில் எல்லோரும் வந்து வால்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து துளியும் கூட நவரில் மார்க்கெட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருச்சு. நிஃப்டி ஸ்ட்ராடில் ஒரு நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு 386லேருந்து 390 பாயிண்ட் வச்சுருக்கு. சென்செக்ஸ்க்கு வந்து 1114 பாயிண்ட் வச்சுருக்கு. நல்ல ப்ரீமியம் ஆக்சுவலாக வெள்ளி திங்கள் 2 நாள். ஸோ நல்ல ப்ரீமியம். பட் வந்து இதுக்காக நியூஸ் ஏதாவது காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். 1100 பாயிண்ட் கொடுக்குறான் அப்படின்னா 1100 பாயிண்ட் மேலே இல்லைனா கீழே வந்து ஈஸியாக நகரலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5% மேலேயான ரேஞ்சை வந்து கவரப் பண்ணுற ஒரு விஷயம். பட் பார்க்கலாம். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு அப் சைட் மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் வராத வரைக்கும் இது தான் தெரியுது. டெக்னிக்கல்ஸு லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் கான்ட்ராக்டுக்கான டேட்டா. நிஃப்டி இறங்கி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இது ரோல் ஓவரும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நிஃப்டி இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட்டு. அதை தான் வந்து நம்ம அந்த கான்செப்டில் இனிஷியலாக நம்ம பார்த்தோம் ஷார்ட் இருக்குது அப்படின்ட்டு. அது இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால இது ரோல் ஓவரும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூக்காக ட்ரேட் எடுத்தவங்களும் உள்ளே இருப்பாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் மிக்சடாக இருக்க வாய்ப்பு. பட் சின்ஸ் வந்து இது ஷார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 128 பாயிண்ட் தான் நிஃப்டி வச்சுருக்கு. இது வந்து ஓகே நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு. பேங்க் நிஃப்டியும் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறி இருக்குது. அண்ட் வந்து இதோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 400க்கு மேலே இருக்கணும். ஆனால் 98ன்னு சொல்லும் போது கண்டிப்பாக டிமாண்ட் வந்து இங்கே இடம் பத்தலையா, இல்லைனா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இந்த பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கீழே இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் அதிக ப்ரைஸ் கொடுத்து வாங்கலை அப்படின்றது இது மூலமாக தெரியுது. மிட் கேப் நிஃப்டியும் இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஏறி இருக்குது. இது வந்து நெகட்டிவ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து நெகட்டிவாக அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 பாயிண்ட்டாக ப்ளஸில் இருக்கணும். இது நெகட்டிவ்னு சொல்லும்போது அந்த ப்ரைஸில் ஏதாவது டிமாண்ட் இல்லையா, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே கீழே இறக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்த்தா தான் தெரியும். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி நல்லாவே இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் ஏறி இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ செக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு தான் நியூ எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஒரு மூவ் வந்து மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அண்ட் குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இது வரையும் டவுனில் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கி ஜாப் அண்ட் ஹோம் சேல்ஸ் டேட்டா வந்து யூஎஸில் வர இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்டான நியூஸாக பார்க்கப்படுது. அங்கே மார்க்கெட்டை கொஞ்சம் திருப்பி விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் Q4க்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதுவுமே மார்க்கெட்டில் ஒரு அப் அண்ட் டவுன்ஸை ஒரு வால்டிலிட்டியை உருவாக்கலாம் அப்படின்றது தான். அண்ட் இது போக இந்தியா பாகிஸ்தான் அந்த எஸ்கலேஷன் தான் ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நிமிஷம் நியூஸ் வருது. ஓகேங்களா? பட் நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரிலாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் பாருங்களேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரியாக்ட் ஆகலை. ஏன்னா இன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ணால் அவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து அடி வாங்குவாங்க அப்படின்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே முடிச்சுட்டான். பட் நாளைக்கு பாருங்களா வேணும்னே ஜிக்ஸாக்காக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. மார்க்கெட்டில் ஒரு இடி விழ கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா நான் வந்து 2016 பார்த்துருக்கேன். ஸோ என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ சம்மரியாக பார்க்கும்போது டோட்டலாக இந்த எஸ்கலேஷன் நியூஸ் தான், வேறு எதுவும் கிடையாது பெருசாக. அண்ட் குளோபல் மார்க்கெட்டை ஒரு மாதிரி ஸ்லோவாக கன்சாலிடேட்டடாக இருக்கிறத பார்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருக்குல்ல, ஒரு கன்சாலிடேஷன் வேணும் அப்படின்றது தான் மார்க்கெட்டுன்னு நினைக்கும். அது தப்பு இல்லை. பட் பார்க்கலாம். ஏதாவது ஒரு நியூஸ் மறுபடியும் நெகட்டிவாக வரும்போது மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.